ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜோ, ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம ரெகுலராக கேட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டு சொல்லியிருந்திருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பார்த்து அப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்களோட கிண்டல் பண்ணுறது இன்னும் அதிகமாயிருச்சு. நான் ரேகா கூட பேசுகிறத பார்த்தாலே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, கிண்டல் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்பவே அதிகமாயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து ரேகாவுக்கு கொஞ்சம் கோவம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், ஆள் ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேரையுமே பேலன்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்படி கொஞ்ச நாள் போச்சு. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்து அந்த நாட்கள் எல்லாமே. ரேகா கூட இருந்த அந்த அழகான நாட்கள். எல்லா சண்டேவும் கரெக்டாக வெளியில் போயிடுவோம். சண்டே ஆனாலே அதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே ரெண்டு பேருமே விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருப்போம். ஃபுல்லாகவே லவ் டாக் தானே, என்ன பேசுவோன்னே தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ரேகா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. போயிட்டு வந்து மதியம் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த பக்கம் கம்பெனி கொடுத்துட்டே இருப்பேன். ரேகா அங்கேருந்து சமைப்பா, ரொம்பவே டேஸ்ட்டாக சமைப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போவோம். அவளோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு பீச்சு, பார்க்கு, மூவி, இல்லை சின்னதாக ஒரு டின்னர், அந்த மாதிரி எல்லா சண்டேயும் கரெக்டாக ரெகுலராக போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்றா ஒரே கலரில் ரெண்டு பேருமே ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பித்தோம். ஒரே மாதிரி ஷர்ட்டு, ஜீன்ஸ் வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் ஒரே கலரில் சுடி போடுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ரேகாவுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. உடனே நான் ரேகாவை டாக்டர்கிட்டையுமே கூப்பிட்டுட்டு போனேன். அவரும் பார்த்தாரு. நிறைய டேப்லெட்டு, சோப்பு, ஃபேஸ் வாஷு, லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்தோம். ரேகாவும் அது எல்லாத்தையுமே ஒன்றா ட்ரை பண்ணான். அந்த மெடிசின் முடிகிற வரைக்கும் அது எல்லாமே, அந்த அலர்ஜி எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நானும் இந்த டாக்டர் சரியில்லடி, நம்ம வேற டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறது. அவரும் அதே மாதிரி டேப்லெட்டு, சோப்பு, அது எல்லாமே எழுதி கொடுக்கறது. அப்போ அந்த டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டேப்லெட்டு, எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் போடணுமா அப்படிங்கிற அளவுக்குமே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டத்துல இருந்து அந்த சோப்பு, ஃபேஸ் வாஷ், லோஷன் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்படியே கண்டினியூவா எவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இன்னுமே ஒரு சில டாக்டரை போயிட்டு பார்த்தோம். அவரும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த ப்ராப்ளம் மட்டும் ஒரு கண்ட்ரோலே ஆகாமல் இருந்துச்சு. என்ன பண்ண அப்படின்னு அவளுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ரெண்டு பேருமே ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தோம். அப்போ நான் நிறைய டைமு ரேகா கிட்ட கேட்டிருந்தேன்ல, என்ன உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போ, நான் உன் வீட்டை பார்க்கணும், நான் வருவேன்னு சொல்லி நிறைய நாள் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ரேகா என்ன நினைச்சாலோ தெரியல. அன்னைக்கு என்ன திடீர்னு இன்னைக்கு நீ என்னோட வீட்டுக்கு வரியா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா. நானும் ரெடின்னு சொன்னேன். ஆனால் இப்போ செகண்ட் ஷிஃப்ட் இன்னைக்கு, இது முடிகிறதுக்கே 9 மணி ஆகும், அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு கேட்டேன். பரவாயில்ல, நீ அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. நானும் உடனே நைட்டு ஸ்டே ஒன்று அப்படின்னு பல்ல காட்டிட்டு நானுமே கிளம்பிட்டேன். ரேகா என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளோட வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு போனான். அப்போ போக போக அவள் நிறைய கால் பேசிக்கிட்டே இருந்தா. நான் கிளம்பிட்டேன், வந்துட்டுருக்கேன், அங்கெல்லாம் ஓகேவா, என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருந்தா. எனக்கு இது என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. எதுக்காக இவ இத்தனை கால் பேசிகிட்ருக்கா அப்படின்னும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ் எல்லாம் பிடிச்சி ஏறி இறங்கி ரேகாவோட வீட்டுக்குமே வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் அவள் என்னோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா. என்னை கண்ணை கட்டி
அப்படியே அவள் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த ஹாலில் வச்சு என்னோட கண்ணை ஓப்பன் பண்ணி விட்டா. நான் அப்படியே பார்த்த எனக்கு அப்படி ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த ரூமில் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சு அந்த ரூமை ஃபுல்லாக பலூனு ஃப்ளவர்ஸாலையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரூமில் அந்த இருட்டில் அந்த மெழுகுவர்த்தி அந்த ரூம் ஃபுல்லாகவே ஏற்றி வச்சு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு சென்டராக ஒரு டேபிளில் ஒரு சின்ன கேக்குமே வச்சுருந்து. அந்த கேக்கில் வெல்கம் டு மை ஹோம்னு சொல்லி எழுதி வச்சிருந்து. அப்போ இதுக்காகத்தான் அவள் அத்தனை டைமு அவங்க அக்கா கிட்ட கால் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கா, எல்லாமே ப்ரிப்பேராக இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் என் கையில் ஒரு கத்தியுமே கொடுத்து அந்த கேக்கை கட் பண்ண சொன்னான். நான் அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரேகாவுக்கு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு, அவங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் இன்னுமே லேட் ஆயிடுச்சு. செகண்ட் ஷிஃப்ட்டு 9 மணிக்கு விட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆச்சு. இது எல்லாமே முடிகிறதுக்குமே 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு முடித்ததும் அவங்க அக்கா பக்கத்தில் தான் வீடு போல். ஸோ நான் கிளம்புறேன்னுட்டு அவங்க அக்காவுமே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க தம்பியுமே அவன் ரூமுக்கு போயிட்டான். நானும் ரேகாவும் மட்டும்தான். ரேகா என்ன அவளோட ரூமுக்கு அழைச்சிட்டு போனான். சரி வா நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு அழைச்சிட்டு போனான். 2 பேருமே ஒரே கட்டிலில் தான் படுத்திருந்தோம். எனக்கு நல்ல இருட்டாக இருக்கணும், அப்போ தான் தூக்கம் வரும். சின்னதாக வெளிச்சம் இருந்தால் கூட எனக்கு தூக்கம் வராது. அது ரேகாவுக்குமே நல்லா தெரியும். ஸோ அவங்க ரூமில் எப்போவுமே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போல். அதையுமே போயிட்டு எனக்காக ஆஃப் பண்ணிட்டு வந்தா. நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஒரே பெட்டில் ஹக் பண்ணிக்கிட்டு படுத்திருந்தோம். நான் ரேகா கிட்ட சொன்னேன், என்னடி வீட்டுக்கு வர்றதையே இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, நீயாடி இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ண. அதுக்கு ரேகா, அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியை என்னோட வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், பட் அன்னைக்கு என்னால் முடியலை. ஸோ இன்றைக்கி தான் உன்னை ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வர வச்சு ஒரு கேக்குமே கட் பண்ணியாச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாரு, நீ என் கூட என் வீட்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா இன்னைக்கு இந்த நைட்டை தூங்க போகிறோம். நினச்சாலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. என்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்ட. எனக்கும் அவ்வளோ ஹாப்பி. அப்போ இருந்த அந்த சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரலை. நான் அப்படியே ரேகாவை என்னோட மேலே படுக்க வச்சேன். அவள் ரொம்ப குட்டியாக தான் இருப்பாள்ல. ஸோ என் மேலே படுக்க வச்சுட்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஓய் பொண்டாட்டி, நீயாடி எனக்காக இவ்வளோ பண்ணியா, என்னை உனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா, எனக்கு நினைக்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அவளை என் மேலே சின்னதாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி அப்படியே படுத்திருந்தா. அப்போ ரேகா என்னை பார்த்து, மாமா உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்டா. அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு அப்படி உடம்பு எல்லாமே அப்படி சிலுத்துருச்சு. ஃபஸ்ட் டைம் அவன் என்ன அப்படி கூப்பிட்டது அந்த காதில் அப்படி கேட்டுச்சு. மாமா மாமான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு தலையே சுத்துற அளவுக்கு அப்படி ஒரு மயக்கமாக இருந்துச்சு. அவள் அப்படி கூப்பிட்டது எனக்கு இன்னுமே ஒரு போதை மாதிரி இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் மறுபடி கேட்டேன், ஓய் பொண்டாட்டி, இப்போ நீ என்னடி சொல்லி கூப்பிட்ட, மறுபடியும் கூப்பிடு, என்ன சொன்ன நீ நான் கேட்டேன். ஆனால் ரேகா அதை சொல்ல மாட்டேன்ட்டான். ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரு முறை சொல்லு, நான் சரியாக கேட்கல, என் காதில் சரியாக விழலடி, இன்னும் ஒரு டைம் சொல்லுனே. நானும் ரொம்பவே கெஞ்சி கேட்டேன். அவள் சொல்லவே இல்லை, அடம் பிடிச்சா. நான் சொல்ல மாட்டேன், நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே, உன் காதுக்கு தப்பாக கேட்டிருக்கோம் அப்படின்னு அடம் பிடிச்சா, சாதிச்சா. நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நான் இவ்வளோ கேட்டேன். ப்ளீஸ் எனக்காக
இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லு, இன்னும் ஒரு டைம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டேன். நான் அத்தனை டைம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட காது பக்கத்தில் வந்து ரொம்பவே மெதுவா மாமா அப்படின்னு சொன்னா. எனக்கு இன்னுமே போதை அதிகமாயிருச்சு. உடனே அவளை கீழே தள்ளி மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே வேகமாக கிஸ் பண்ணேன். அவளோட கழுத்தில் அப்படி கிஸ் பண்ணிட்டு என்னோட முகத்தை அங்கேயே அவள் கழுத்தில் அப்படி புதைச்சி வைக்கிற மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு ஹக் பண்ணி படுத்திருந்தேன். அவள் மைசூர் சாண்டல் சோப்பெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணுவாள். அந்த ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்கும். அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அந்த கழுத்தில் நம்ம குடி இருக்கலாம் போல் அந்தளவுக்கு அவள் கழுத்தில் என்னோட முகத்தை பதிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருந்தேன். அப்போவும் அவள் மாமா மாமா அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்படின்னு சொன்னதில் எனக்கு இன்னுமே போதை அதிகமாயிட்டே இருந்துச்சு. நானும் ஏம்மா என்னடி உனக்கு ஓகே தானே அப்படின்னு அவள் காது பக்கத்தில் போயிட்டு மெதுவாக கேட்டேன். அவளும் இது என்ன கேள்வி, எடுத்துக்கோ மாமா அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி சொன்னது தான் நான் இன்னுமே அதிகமாக கிஸ் பண்ணேன். அவள் காலில் இருந்து அவள் காலை பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்னவோ நமக்கு பிடிச்சவங்க காலை அமைக்கி விடுறதும் அந்த காலில் கிஸ் பண்ணுறதும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலடியிலே கிடக்கிற மாதிரி அவளோட அன்பில் அவளோட பாசத்தில் எப்போவுமே அவளுக்கு அடிமையாக அவள் காலடியிலே கிடக்கணும் அப்படின்னுலாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். அவள் அப்படி ஃபீல் பண்ணா. அந்த ஃபீல்லையும் அவள் மாமா அப்படி சொல்ல சொல்ல எனக்கு என்னால் அதை கேட்டுட்டதெல்லாம் சும்மாவே இருக்க முடியலை. நானும் அப்படியே வேகமாக கிஸ் பண்ணேன். அப்போவும் அந்த மேடம் அந்த லிப்ஸில் மட்டும் கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. நானும் எப்படியாச்சும் கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இல்லை, அவள் விடவே இல்லை கிஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ அப்படியே அதை மட்டும் விட்டுட்டு வேறு எல்லாத்தையுமே அப்படியே கிஸ் பண்ணேன். அவள் கழுத்தில் அவள் செஸ்ட்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் போதாது, வேணாம் அப்படிங்கிற மனசே வராது. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலிலேயே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் அவள் எனக்கு முன்னாடி எழுந்து ரெடியாக காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து என்னை எழுப்புனான். டேய் எழுந்துடுறா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்துரு, இந்த காஃபி குடின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி விட்டா. எனக்கு நான் எந்த உலகத்தில் இருக்கேன் அப்படின்னே தெரியல. காலையில் வந்து ஏதோ என்னோட பொண்டாட்டி மாதிரி எல்லாம் இல்லை, ஆமாம் இல்லை, ஆமாம் என்னோட ஒய்ஃப் மாதிரி என்னை எழுப்பி விட்டுட்டு என் கையில் அந்த காஃபியை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனான். நான் அப்போ அவளை அப்படியே பிடிச்சி இழுத்து என்னோட மடியில் வச்சுக்கிட்டு பேசினேன். அதுக்குள்ளே எங்கடி போகிற, ஏன் உனக்கு இவ்வளோ அவசரம், இரேன் கொஞ்சம் பேசிட்டு போயேன்னு சொல்லி என் மடியில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவள் சொன்னான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டைம் 9 மணி ஆச்சு, நம்ம ஒரு 11 o'clockலாம் இங்கேருந்து கிளம்பணும், நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ என்ன பொறுமையாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற, சீக்கிரம் கிளம்பணும், நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் நீ போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணான். அப்போவும் நான் சொன்னேன், ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா, அது எப்படி இருக்குன்னு ஒரு டைம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். அவள் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட கையை தட்டி விட்டுட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போனான். நானும்
அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் நம்ம எந்த உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ வீட்டுல அவ பெட்ல உட்காந்து அவ போட்ட காஃபியையுமே நான் குடிச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றது, நானும் அவளும் ஒரு தனி உலகத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்படியே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நான் அவ கூட எப்பவுமே இருக்கணும், நான் அந்த ஒரு லைஃப்பை அவ கூட வாழணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அப்போ கரெக்டாக அவளும் குளிச்சுக்கிட்டு அந்த டவலை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தா. அப்போதான் சோப் போட்டு குளிச்சுட்டு அவள் அப்படியே வரவும் அந்த ஸ்மெல்லு அப்படி வீசுச்சு. என்னை அப்படியே அவள் பக்கம் அப்படியே இழுத்துது. நான் உடனே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்மெல்லு என்னை வாவான்னு சொல்லுது, என்னை அப்படியே அணைச்சிக்கோன்னு சொல்லுதுடி. என்னடி சோப் போட்டு குளிச்ச, இவ்வளோ வாசமாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது, உன்னை அப்படியே அணைச்சிக்கணும் போல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவளை அந்த ஃப்ரெஷ்ஷாக குளிச்ச அந்த இதில் குளிச்சு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால, அந்த காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருந்தா. அப்படி அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த ஸ்மெல்லை அவளை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருந்த. அப்போ டே பொறுக்கி, என்னடா பண்ற நீ? என்ன நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்ன பழக்கம் இது? என்னை விடு. நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, போ நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி என்ன அப்படி விரட்டிகிட்டே இருந்தா. எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்படி அவளை ஹக் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி நடந்துக்கிட்டே இருந்தோம். ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நான் உன்னை இப்படியே ஹக் பண்ணிக்கவா, இப்படியே ஹக் பண்ணிக்கிறேனே, இப்படி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே அவள் அந்த குளிச்ச அந்த டவலோட அப்படியே அந்த ரூமை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அதுக்கு மேலே அவள் பொறுமை இல்லாமல் சத்தம் போட்டா. என்ன மிரட்டுனா, இப்போ நீ இங்கேருந்து போக போறியா இல்லையா, நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் நானும் அப்படியே சரிங்க மேடம் நான் இப்போ போகிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நானுமே குளிக்கிறதுக்காக போனேன். நான் குளிச்சுட்டு வர அந்த கேப்பில் எனக்காக டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். அப்போ நான் உனக்கு ஊட்டி விடவான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோசையை பிச்சு அப்படியே ஊட்டி விட்டேன். அவளும் அப்படி வெக்கத்தில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளுமே எனக்கு ஊட்டி விட்டா. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கம்பெனிக்குமே கிளம்புறோம். அதை கையை பிடிச்சிக்கிட்டு இன்னுமே டைம் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் முன்னாடியே கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே அந்த கம்பெனிக்குமே வந்தோம். அப்போவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஆமாம் நீ நேற்று ரூமுக்கு வரலையே, நீ எங்கே போன? இப்போ என்ன காலையில் 2 பேரும் ஜோடியாக நடந்து வர்றீங்களே, நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க, நீ நைட் எங்கே ஸ்டே பண்ண அப்படின்னு என்னையே கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியலை. நான் சிரித்தேன் அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு. அப்பவும் அவங்க பார்த்துட்டு, இது என்ன புதுசாக வெக்கெல்லாம் படுற, என்னாச்சு, எங்கே தான் நீ போன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ரேகா நேற்று தனியாக தூங்குற மாதிரி இருந்துச்சு, அவங்க வீட்டில் யாரும் இல்லையா, ஸோ அவளுக்கு துணைக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏதோ பதிலை சொல்லி சமாளித்தேன். நான் சொன்ன பதிலை கேட்டு அவங்க என்னைய பார்த்து சிரிச்சாங்க, அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டு. இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வெக்கப்படுறாங்க, ஓ அப்படியா, கதை அப்படி போகுதா அப்படின்னுட்டு அப்படி கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை பார்த்து சிரிச்சுக்கிறது இந்த மாதிரி போச்சு. அப்போவும் ரேகாவோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இந்த மேனுஃபேக்சரிங் இந்த கம்பெனியில் இங்கே வேலை செய்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, இதை நிறுத்தினா அது சரியாயிருமா அப்படின்னு தோணுச்சு. நானும் ரேகா கிட்ட இதை எப்படி சொல்கிறது, அவள் சொன்னால் கேட்பாளா அப்படின்னு தெரியலை. ஸோ அன்னைக்கு நைட்டு அவள் பேசும்போது நான் சொன்னேன், ரேகா நம்மளும் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், நிறைய டாக்டரையுமே பார்த்துட்டோம், இதுக்கு மேலேயும் என்ன செய்கிறதுன்னு தெரியலை, பேசாமல் நீ இந்த வேலையை விட்டு நின்னுற,
நமக்கு என்ன வேற வேலையா கிடைக்காது? நீ என்ன சொல்ற? நீ இந்த வேலையை விட்டு நின்றுறியா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவ எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அப்படி அமைதியா இருந்தா. என்னாச்சு உனக்கு? என்ன? ஏன் இந்த வேலையை விட்டா வேற எதுவும் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏன் இப்ப அமைதியா இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் மட்டும் இந்த வேலையை விட்டு போயிட்டேன்னா நான் இப்படி உன்னை டெய்லி பார்ப்பேன். நீ ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ யோசிச்சுதான் என்கிட்ட பேசுறியா? நீ எதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொன்ன அப்படின்னுட்டு காலை கட் பண்ணிட்டா. நானும் நான் சொல்ல வர்றத முழுசா கேளுடி, ஏண்டி அதுக்குள்ள கட் பண்ண அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணேன். ஆனா அவன் அந்த காலை எடுக்கவே இல்லை. அவளோட கோபம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவ இதுக்கு மேல கால் பண்ணா எடுக்க மாட்டா அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ நாளைக்கு கம்பெனிக்கு போயிட்டு நான் என்ன சொல்ல வர்றேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டைரக்டாவே அவகிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானுமே தூங்குறதுக்காக போனேன். ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டோரியை நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.